ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீன் வச்சேன் பிளாக் லெவலில் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்தாச்சு. இதுதான் உன்னோட ரூம். என்ன நல்லா இருக்கா? கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. என்னோடத விட உன்னோட ரூம் பெருசா தான் இருக்கு. ரூம் கிடைச்சதே பெருசு. கொடுத்திருக்கீங்க, அதுவே பெருசுங்க. எனக்கு இத பார்த்தா சந்தோஷப்படுறேன். எனக்கு தனியா எனக்கு சந்தோஷப்படாம சர்ச்ல எல்லாரும் ஒரே ரூம்ல அங்க இங்க படுத்துறோம். இல்லாதவன் தாயா தெரியும். எனக்கு கிடைச்சது இல்ல. எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்றேன். இங்க அழுக்குக்கு இனி இடமே கிடையாது. நல்லா பண்ணு. இனி உன் இடம் தான் இது. அடுத்த மிஷனுக்கு போற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணு. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஏன்னா சர்ச்ல இருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு லெட்டர் எழுதணும்ல. என்ன இருந்தாலும் அவங்க உன் குடும்பம் தானே. அதான் சொல்றேன், உன்னை நினைச்சு கண்டிப்பா கவலைப்படுவாங்க. சரியா சொன்னீங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாம வாழ கத்துக்கோ. ஒரு ஆணுக்கு அழகே அதுதான், புரியுதா? அப்புறம் பாப்போம். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்ன தாராளமா கூப்பிடலாம். கண்டிப்பா நான் உங்களை கூப்பிடுறேன். நன்றி. பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு போறானே. கோட்டையில எனக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஆனா நான் இத்தோட விட்ட மாட்டேன். நிச்சயமா ஒரு நாள் பிஷப் கிங் வாழக்கூடிய அந்த கோட்டையில நான் வாழுவேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். என்ன புரியுதா? இன்னும் அழகா இருக்குடா. உன்னோட தகுதிக்கு மீறினது இந்த இடம். உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த இடத்தை வேஸ்ட் பண்றாங்க. நாளைக்கு உனக்கு மேஜிக் நைட்ஸ பத்தி நான் தெளிவா சொல்றேன். உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா கேப்டன் கொடுத்த ஆர்டர்ன்றதுனால நான் இதை செய்யறேன். நான் சொல்றது புரியுதாடா? பொடியா? என்னோட பேரு யூனோ. என்ன பொடியான இல்ல, யூனோன்னு கூப்பிடுங்க. புரியுதா? மரியாதை கொடுத்து பொருள வசதி என்கிட்ட பேசாத. உன்னை விட எல்லாத்துலயும் நான் மூத்தவன், சிறந்தவன். என்ன சார்னு கூப்பிடு. புரியுதா சார்? நல்ல அதே மாதிரி அவனுக்கு பேச நாம சீக்கிரம் வந்து சரி. புரியுதா? இவரு மரியாதை கொடுக்க மாட்டாரா, மரியாதை கேட்பாரா? இவங்கிட்ட போறாதே ஒரு போராட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்டர் வருது. ஐயோ, சிஸ்டரை பத்தி ரொம்ப எழுதிருப்பானே. ஈனோதான் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூனோ எனக்கு லெட்டர் எழுதுவான்னு நான் நினைச்சேன். இத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் இப்ப மேஜிக் நைட்ஸ்ல சேர்ந்துட்டான். அதுல எனக்கு ஒன்னும் சர்ப்ரைஸ் இல்ல. கிராமத்துல இருக்க எல்லாரும் இதை கேட்டா சந்தோஷப்படுவாங்க. அம்மா, ஆஸ்தா லெட்டர்ல என்ன போட்டிருக்கான்? அவனோட கோழிக்கு இருக்கல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? 5 வயசு குழந்தை மாதிரி எழுதுவான். சரி, அவன் எப்ப வீட்டுக்கு வரேன்னு போட்டிருக்கானா? அவன் இங்க திரும்பி வரும்போது நாம தான் அவனுக்கு பாவீங்களா? ஏன்னா ஆஸ்தாவும் ரொம்ப வருத்தப்படுவான். மிஸ் பண்றதுனால வேணும்னா நம்ம ஃபைல் ஆயிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிறேன். இல்ல, அவன் என்ன சொல்லிருக்கானா? அவன் பாஸ் ஆயிட்டானா? அவங்க 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. சவால ஜெயிச்சிட்டான்டா டேய். அவன் உண்மையிலேயே சாதிச்சிட்டானா? உண்மையாவா? அவன் கலக்கிட்டான். அப்படின்னா அவன் கண்டிப்பா திரும்ப நம்மள பார்க்க இப்ப வரமாட்டான்ல. சரிதானே? சரி, இத போய் கிராமத்துல இருக்க எல்லார்கிட்டயும் நம்ம உடனே தெரிவிக்கணும். இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இதை விட சிறந்த செய்தி எதுவுமே இருக்காது. வாய்ப்பே இல்ல. ஆஸ்டா எப்படி இதுல பாஸ் பண்ணான்னு புரியவே இல்ல. சரி, சந்தோஷம் தான். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓடு. யூனோ, வாழ்த்துக்கள். உங்க பெஸ்ட்டை எப்பவும் தொடர்ந்து கொடுங்க. அப்போ இதெல்லாம் கனவில்லையா? அடப்பாவி. அப்படி படு. நான் இப்ப ரெடி. அதெல்லாம் கனவாவே இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும் நேத்து இப்படி இங்க ஒண்ணு இல்லவே இல்ல. ஹே புது பயலே, நல்லா தூங்குனியா? இங்க தடாபடான்னு ஓட முடியாது. நல்லா தூங்குனேன். ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். திடீர்னு இது எப்படி இங்க வந்தது? யா, அதுக்கு என்ன? ஏன்னா நேத்து இது இந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு தோணல. ஆமா, நேத்து இந்த இடத்துல இல்ல. ஆமா,
இங்க பாரு, இந்த பில்டிங்ல அப்பப்ப நிறைய விஷயம் மாறிக்கிட்டே ஓ. இருக்கும், புரியுதா? என்ன மாறுமா? ஆமா, போக போக உனக்கே பழகிடும். இங்க ஆமா, ஏதோ நேத்து விசித்திரமா மாதிரி இல்ல. இருக்கிறது மட்டும் புரியுது. சரி விடு, யோசிக்காத, வா போலாம். நான் வந்துட்டேன். என்னோட நிலைமைய பாரு, உனக்கு டூர் கைடா மாறிட்டேன். இங்க இருக்கிற எல்லா சீக்ரெட்ஸையும் உனக்கு நான் சொல்லி தரேன். இங்க நிறைய மறைவிடமும் இருக்கு. வா வா, சீக்கிரம் வா. நான் ரெடிதான். நம்ம கலக்கலாம் மிஸ்டர் ஷேட்ஸ். என்னது? இல்ல, என்ன சார்னு கூப்பிடு. சரிங்க, எனக்கு புரியுதுங்க சார். சார். மத்ததெல்லாம் விடு. இதுதான் டைனிங் ஹால். இங்கே தான் கிடப்பா போல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விளையாடுறீங்க? இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுதான் கம்ப்யூட்டர் பாத். இங்க தான் குளிக்கணும். இங்க ரொம்ப சூடா இருக்கு. Red Bull இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சூடே கிடையாது. என்ன பாரு, நான் எவ்வளவு கூலா சில்லா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன இப்பவே இங்க இருந்து ஓடிடலாம்னு தோணுதா? அடியில எரியுது சார். என்னோட கனவை நிறைவேற்றாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இந்த மாதிரி சூடா இருக்கிற நேரத்துல சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் இது அப்பா. ஏரியா. இங்க யாரும் போயிடக்கூடாதுன்னு மேஜிக்கல் லைன்ஸ் இருக்கு. செக்யூர் பண்ணிருக்காங்களா? இது முக்கியமான இடம். இதுதான் பாத்ரூம். ஐயோ, அவரு அட பாருங்களா. இதெல்லாம் என்னது? இதுதான் பீஸ்ட் ரூம். ஆனா இதெல்லாம் எதுக்கு? யாமியோட ஹாபின்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஆஸ்தா, சொல்லுங்க, என்ன விஷயம்? உன்னை இங்க இன்சார்ஜா போடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன? இந்த இடத்துல வேலை செய்ய பாதுகாக்கணுமா? பெருமை தெரியுமா? கொஞ்சம் முயற்சி தான் பண்ணி பாரு. கண்டிப்பா நல்லா இருக்கும். காலையிலயும் சாயங்காலமும் இதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது வேறயா? முயற்சி பண்ணி பாரு. சரி, நான் பண்றேன். நல்ல பசங்க தானே நீங்க. எங்க சாப்பிடுங்க. இதுதான் பிளாக் புல்ஸோட லைப்ரரி. புரியுது சார். கொஞ்சம் தலையை கவிட்டு இருக்கும். பாத்தியா, இங்க செமையா ஃபன் பண்ணலாம். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன மாதிரி குஷியா இருக்க? முடியல, இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்குள்ள இருக்கு. ஏங்க, ஒரு வார்னிங் கொடுக்க மாட்டீங்களா? யார் இது? ஆமா, யார் இவங்க? பிளாக் புல்லுடைய ரூப் அப்படின்னா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவங்கள புதுசா வந்திருக்காங்க. இந்த வருஷம் சேர்ந்த புது மெம்பர் இவங்க. ஆமா, இப்ப அந்த பொண்ணு மாதிரி தான் கேக்குது. ஹலோ, எப்படிங்க இருக்கீங்க? ஆஜி கிராமத்தை சேர்ந்த ஆஸ்தானா. நம்ம சேர்ந்து சிறப்பா செயலாற்றுவோம். என்ன சொல்றீங்க? என்கிட்ட அவ்வளவு கேஷுவலா பேசுறது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. திமிரு. போய் உன்னோட வேலையை பாரு. என்னது பூச்சி நான் சொல்றீங்க? அடடா, இவ்வளவு ஒண்ணு மாதிரி தான். என்னோட பேரு நோயல் சில்வா. ராயல் சில்வா ஹவுஸ சேர்ந்தவனா? என்ன சொல்றீங்க? நீங்க ராயல்டி கேங்க சேர்ந்தவங்களா? ஏன் அவரே ட்ரைனிங் கொடுக்க மாட்டாரா? இங்க அமுச்சு விட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசணும்னு நினைச்சேன். எப்படி பேசுனேன்? ரூடா பேசணும்னு நினைச்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ். ஏதாவது துணி தைக்கிற மாதிரியே இருக்குதுடா. ஒழுங்கா நடந்துக்கிட்ட பிரச்சனை இல்ல. கொஞ்சம் இருங்க. ஆமா, நீங்க எப்படி என்ன பூச்சின்னு சொல்லலாம்? நானும் நீங்களும் ஒரே டைம்ல தான் மேஜிக் நைட் டீம்ல சேர்ந்திருக்கோம். நீங்க ராயல்டியா இருந்தா என்ன, என்னவா இருந்தா எனக்கு என்ன? அதுரா. அப்படி சொல்ல ஆஸ்தா, நீ கலக்கிட்ட. இவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? நீயும் ஸ்டூடெண்ட் தானே? அப்ப மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? முடியாது. சரியான கோமாளிங்க. அப்ப இது உங்களுக்கு புரியுற பாஷையில தான் நான் இது சொல்லணும். நம்ம கிட்ட இருக்கிற மேஜிக் பவர்ஸ வச்சுதானே எல்லா இடத்துலயும் நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏய், கொஞ்சம் இருங்க. பேச்சா இருக்கணும். உங்க இடம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு பேசுங்க. டைம் இல்லையே. ஏமா அவனை அடிச்ச? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னோட திமிர நான் அடக்குறேன். உனக்கு சென்ஸை விட கட்ஸ் அதிகம் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக சீனியர் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க தப்பான இடத்துல இருக்கிறது என்னோட தப்பு இல்ல. உங்களை அளவோட நடந்துக்க சொன்னேன். நீங்க தான் அத்தை மாரி பேசுனீங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பேசுற நீ? இங்க நான் ஒரு சீனியர், அதை மறந்துடாத. அதெல்லாம் சரிதான். ஆனா நான் ராயல சேர்ந்தேன். அதுக்கு நீ ராயல்டி கேங்க சேர்ந்தவளோ இல்ல சில்வர் ஈகிள்ஸ சேர்ந்தவளோ இல்ல கேப்டனோட தங்கச்சியோ? யாமே மட்டும்தான் உன்ன மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவளை இங்க சேர்த்து பாரு, புரியுதா? குறைஞ்சபட்சம் மரியாதை கொடுத்து பழகு. நானும் போனா போதுன்னு சொல்லி பொறுமையா இருந்தா கோயந்தனை பார்த்தா உனக்கான பேப்டிசம் ஆரம்பிக்கிறேன். ஐயோ, அடுத்ததுக்கு ரெடி ஆயிட்டாரா?
எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு இந்த ஸ்குவாட் பிடிக்கல, நான் கிளம்புறேன். அவ்வளோ திமிரு. ஏய், நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? பிளாக் புல்ல இருக்கிறவங்க என்னால தேவையில்லாம அழிய வேண்டாம். அதனால நான் கிளம்புறேன். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான வர்ஸ்டான ஸ்குவாட் இதுதான். என்ன மாதிரி ராயல் குடும்பத்தை சேர்ந்தவளுக்கு இங்க இடம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன திமிரு உனக்கு? ராவ் அப்புறம் யாமி கிட்ட ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேட்டுரு. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. என்ன இவ்வளவு திமிரா ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க? என்ன நடக்குது இங்க? மன்னிப்பு கேளு. போட்டுறா, அங்கே போய் திட்டு வாங்கி திரும்ப வருவா. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன நடந்துச்சுங்க? நான் பாத்ரூம் தேடி தானே வந்தேன். கடைசியில இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதானா? என்னது இது? திடீர்னு தண்ணி எல்லாம் வருது. அவ்வளோதான். கிளம்பலையா? நீ ப்ராக்டிஸ் பண்ணுகிறா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓ, அவளுக்கு குறி வைக்க தெரியல. அப்ப இவனை தான் அட்டாக் பண்ணிக்கிற. மாத்தி அவள் பட்டுருச்சு. ஏன் இதால சரியான குறியில தாக்க முடியல? நான் குறி வச்ச எந்த இடத்துலயும் அது தாக்கல. அடி பாவி, நான் தெரியாம பண்ணுன்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்குமே. அப்ப இது உண்மைதான். அவங்க என்ன பத்தி சொன்ன எல்லாமே உண்மைதான். நீ இதை கேள்விப்பட்டியா? நம்ம குடும்பத்திலேயே நீ ஒருத்தி மட்டும்தான் மேஜிக் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆள். அச்சச்சோ, ராயல் ஃபேமிலியில இப்படி ஒரு பொண்ணு பிறந்திருக்கான்னு தெரிஞ்சா அது நமக்கு தான் அசிங்கம். என்னோட இந்த பிரச்சனையை பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு நீ ராயல்டி குடும்பத்தை சேர்ந்தவதான சந்தேகம். உன்னோட மேஜிக் இதனாலதானா? பவர் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? நான் கேட்டதுலயே இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் நீ எனக்கு வந்து சிஸ்டரா பிறந்திருக்க பாரு. சங்கடமா இருக்கு. கண்டிப்பா என்னோட ஸ்குவாட்ல நீ மெம்பர் ஆகவே முடியாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு சில்வர் ஈகிள்ல இடம் கிடையவே கிடையாது. உண்மையாவே இது மிகப்பெரிய தவறு. நீ எங்க பேரை கெடுக்கிறதுக்கு பதிலா உன் உயிரை விட்டுறலாம். நீ ஒரு சரியான தோத்தாங்கோலி. நான் ஒண்ணு தோத்தாங்கோலி இல்ல. அதனால தான் நீ தடுத்து இருக்கானா? கண்டிப்பா நீங்க பேசுறதெல்லாம் தப்புன்னு நான் உங்களை ஒத்துக்க வைப்பேன். விட மாட்டேன். அப்ப இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அதை விட்டு நான் போறேன்னா இதுதான் பிரச்சனையா? இதனாலதான் இவ இவ்வளவு ரஃபா நடந்துக்கிறாளா? ஹே சின்ன பூச்சி, நீ எவ்வளவு நேரமா இங்க இருக்க? இனிமே இவன் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவா. அப்ப உங்களுக்கு கண்டிப்பா என்னோட ஸ்குவாட்ல நீ மெம்பர் ஆகவே முடியாது. உன்ன மாதிரி ஒரு உன்னோட பொண்ணுக்கு மேஜிக் சில்வர் பவர் ஈகிள்ல இடம் கிடையவே கண்ட்ரோல் பண்ண கிடையாது. முடியலையா? நான் உண்மையிலே நீ கேட்டதுலயே ராயல்டி ரொம்ப குடும்பத்தை கஷ்டமான சேர்ந்தவதானா? விஷயம். ஐயோ, இத வாங்கிக்க. அதான் பட போறது இல்லையா? நில்றா. அவளுக்கு அவளே போட்டு தலைதான் கொஞ்சம் வலிக்குது. ஒரு குட்டி தூக்கம் போட்டுற வேண்டியதுதான். ஆமா, என்னது இது? பார்த்துட்டேன். கண்ட்ரோல் இல்லாம என்னென்னவோ ஆகுது. அவளுக்கே அது வினையா போயிடுச்சு. ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. பவர் பயங்கரமாகுது. கண்ட்ரோல் மட்டும் பண்ண தெரியல அவளுக்கு. My goodness. செம்மையா இருக்கு. அவளோட மேஜிக் பவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா ரொம்ப அதிகமா இருக்கு. நீ அதை கவனிக்கலையா? இத நம்ம இப்படியே விட்டா கண்டிப்பா இதை பிரச்சனை. கண்ட்ரோல் பண்ணா வேற லெவலில் வருவோம். பெருசாயிட்டே போதா? மேஜிக்கை வச்சு எல்லாரும் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாளா? அப்படி எல்லாம் எதையும் ஈஸியா பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன் காப்பாத்துக்கு யா? மேஜிக்கை பயன்படுத்தி அவளை அங்கிருந்து வெளியில எடுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நியாயமா நடந்துக்கோங்க. அது பக்கத்துல கூட என்னால போக முடியாது. அப்படின்னு சரி. யாராவது ஒருத்தருக்காவது இந்த மேஜிக் எப்படி நிறுத்துறதுன்னு தெரிஞ்சுக்குள்ள சரியான நேரம் பார்த்துதான் உள்ள ஜம்ப் பண்ணும் தம்பி. ஒழுங்கா பாரு. ஐயோ, அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போறேனா? என்ன பண்ணலாம்னு யோசி. தடுன படம். சரி, நான் முயற்சி பண்றேன். ஒரு நிமிஷம். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி வெளியே வர முடியும்? ஏன்னா என்னால பறக்கலாம் முடியாது. அதான் இந்த மாதிரி காரணம் கேக்குறதுக்காக நான் உன்னை ஸ்குவாட்ல வைக்கல. சொன்ன வேலையை ஒழுங்கா செய்டாடு. சீக்கிரம் செய். போடா. புஷ் பண்ணி அவ கதையை முடியணும். வந்தாத்துக்கு போட போறேன்.
தண்ணீர் குளிக்க முடியுமா? ஓ, பண்ணிட்டான். அவ்வளவுதான். அப்பா, அப்படி பாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். பாக்குறதுக்கு நல்லா சிரிப்பா இருந்தது. நிஜமா நல்லா ஆமா, இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா நான் நினைச்சிட்டேன். ஏமா நீ ட்ரெஸ் போடாமா? பண்றீங்க. இப்படியே தான் இருக்கு. பாராட்டுவீங்க, என்ன நினைச்ச? நல்ல காரியம் தான் பண்ணிருக்கடா குட்டி பையா. ரொம்ப நன்றிங்க. ஹேய், உன்னதான். பூச்சி தான் உன்னை காப்பாத்திச்சு. நீ ஒரு சரியான தோத்தாங்கோலி. என்ன அசிங்கப்படுத்த போறாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ண போறாங்க. இங்க அப்படி இல்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்கிட்ட இருக்க மேஜிக் பவர் பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ உண்மையாவே வேற லெவல். பொறாமையில சொல்றேன், நீ உண்மையாவே வேற லெவல். ஆமா, இந்த மாதிரி எந்த மேஜிக்கும் என்கிட்ட இல்ல, கலக்கிட்ட. கொஞ்சம் ட்ரைனிங் மட்டும் எடுத்தினா உன்னால எல்லாத்தையும் பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா அவ்வளவுதான். அன்ஸ்டாப்பபிளா மாறிடுவேன். கொட்டிப்போ ஏய் ஆஸ்டா. அது என்ன சொல்ல வந்த இப்போ? சரி விடு, கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ராவா உழைக்க இந்த வேண்டியது. பூனை நிறுத்த விடாதுமா, தப்பா போகுது. உன்னால உன் மேஜிக் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு எல்லாரும் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னை ராயல் ஃபெயிலியர்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்களா என்ன? ஒரு பிரச்சனையே இல்ல. நம்ம ஸ்குவாட்ல ஃபெயிலியர்ஸ்க்கு தான் முக்கியமான இடமே நம்ம கொடுத்திருக்கோம். உன்னோட வீக்னஸ சீக்கிரமே சரி பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, சீக்கிரம் பண்ணிடலாம். உன் குடும்பம் மாதிரி இது இல்லை. எது எப்படியோ உனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அதுவும் இல்லாம இந்த இடத்துல கில்லர் பாஸ்தா எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நீ வந்தனா சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையா நீ பண்ண மேஜிக் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் மேஜிக் பவரை கண்ட்ரோல் பண்றதுல நான் இவங்களோட பெஸ்ட். அதனால நான் அதை உனக்கு சொல்லி தரேன். அது போக நான் உனக்கு கொஞ்சம் உமன்லி அட்வைஸ் தரேன். என்னோட சிஸ்டர் மரியா எவ்வளவு பெரிய ஏஞ்சல் நான் உனக்கு சொல்றேன். ஆரம்பிச்சிட்டாண்டா. நாம கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யாரும் சிஸ்டர் சொல்லுடா முதல்ல. சரி, எழுந்து வா. நம்ம பெஸ்டா எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணலாம். இதுதான் இத்தனை நாள் இது கிடைக்கல. நான் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கேன் உங்களோட ஒர்க் பண்றதுக்கு. ஆப்பா, இந்த எபிசோட் ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்ததுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு அவளை பார்க்குறப்போ எனக்குமே பயங்கர கோவம் தான் வந்தது. இன்னும் இவள் ரொம்ப திமிர நடந்துக்கிறாளே, அங்கேயே உங்கள் குடும்பத்திலேயே உனக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க முடியல, இங்கே அமுச்சிருக்காங்கன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அவளுடைய பெயின், அவளுடைய அவங்க ஃபேமிலி பேசலாம் வச்சு பார்க்குறப்போ அது புரிஞ்சது நல்லாவே. ஆனால் ஒரே ஒரு கொஷின் தான், உனக்கு இப்போ இந்த வார்த்தைங்க அவங்க பேசுகிறது இது எல்லாம் உனக்கு வலிக்குதுல, இது உனக்கு தெரியும், அது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அதே தான் நீயும் பண்ணுற. இப்போ இப்போ உன்னை விட அவனை குறைச்சலாக பார்க்குற, நான் ராயல் ஃபேமிலின்ற, உனக்கு மேஜிக் இல்லைன்னா குறைச்சி, இதே தானே ஒன்றையும் சொல்கிறாங்க. உனக்கு அந்த வலி தெரியும்ல, அது இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியணும்ல. அப்போ என்ன உனக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? அப்படி ஆகிடும் இல்லையா? ஸோ அதுதான். ஆனால் டக்குன்னு மாறிட்டா. இப்போ இந்த ஒரு செயல், ஒரு வார்த்தை வந்து அது பேசினதுமே டக்குன்னு அந்த சேஞ்ச் ஒரு வந்துச்சு. டக்குன்னு அது புரிஞ்சுக்கிட்டா. அது நல்லா தான் இருந்தது. பட் அப்படியே இருந்ததுதான்னு வச்சு பயங்கர டென்ஷனாக இருக்கும். பட் ஓகே தான். பட் அது சொல்கிற ஜென்ரலாக நம்மளுக்கு வலிக்குதுன்றப்ப அது எப்படி இன்னொருத்தருக்கு மட்டும் அது செஞ்சுட்டே இருக்கும். நம்மளுக்கு வலிக்குதுன்னா அது இன்னொருத்தருக்கு கொடுக்கூடாதுன்னு தெரியணும்ல. அங்கே மட்டும் புத்தி எங்கே போகுதுன்றது. ஆனால் அவளோட பவர் பயங்கரமாக இருந்ததுங்க. சரியான பவர். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவ்வளோதான். பட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா வேறு லெவலில் இருப்பா. அதுதான் அஷ்டாக சொன்னான், வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அவளுக்கு பெருமையாக இருந்தது. இதை தான் அவங்க ஃபேமிலியை தான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டோம். பவர் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவ்வளோதானே. அது நீங்களே பண்ணலாமேன்றது தான். வரலான்ட்டு அப்படியே ஒதுக்குனா என்ன இருக்குது? செத்துடலான்றது, நீலாம் எதுக்கு இருக்குன்றது, நீலாம் ராயல் ஃபேமிலியான்றது. இதுக்கு தான் அன்றைக்கி வந்து தடுத்துருக்கான் போல். அங்கே போயிட்டு எங்கள் குடும்ப மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி தடுத்துருப்பான் போல. இது ஒஸ்ட்டு, பயங்கர ஒஸ்ட்டுங்க. அதாவது ராயலாக இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. இங்கே இவனுக்கு ஈனோக்கு இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப குறைச்சலாக பேசுகிறது, மட்டமாக பேசுகிறது. ஏன்னா எந்த திறமையும் இல்லாமல் உள்ளே வந்து நிற்பாங்க. அதுவே தெரிய வேணாமா, இத்தனை பேர் வந்து அவனை கை தூக்கி நிற்க வச்சுருக்காங்க, அதில் இவன் செலக்ட் பண்ணி வந்திருக்கான்றது எவ்வளோ பெரிய விஷயம். கற்றுக் கொடுத்தா அவன் பண்ணலையா, அப்போ மட்டமாக பேசுங்க, இது பண்ணுங்க. ஒன்றுமே செய்யாமல் அதுக்குள்ளேயே வந்து நீ குறைச்சல், நீ இல்லை இது பெரிய ஆளாக கிடையாது, அது இதுன்றது. பேர் சொல்லி கூப்பிட்றது கூட அவ்வளோ நோவு தான். நான் இவரை சாருன்னு கூப்பிடணும்னா எப்பட்றா அது?
மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுத்துருக்கு போகிறான், நீ கொடுக்கல அவனும் கொடுக்கல. சுற்றி அப்படி பார்க்குறதுனால இங்கே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆரம்பிச்சு. இந்த ஆமா. பசங்களை பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா எதையுமே பெருசாக எடுத்துக்கல, இது அதுன்னு எந்த பாகுபாடும் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம எல்லாம் ஒன்று தானே அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும்தான் இங்கே இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கள்ட்ட மட்டும் தான் அந்த குவாலிட்டி இருக்குது. ஆளுங்க மட்டும்தான் அப்படி முரட்டாகிறாங்க தவிர ரொம்ப 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 சாஃப்டானாலும் இவங்க தான். மீதி பேர்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ராயலாகவும் ரொம்ப அப்படியே அழகானவங்களான்னு தெரியுறாங்க. ஆனால் மனசு சுத்தமாக இல்லை, பேச தெரில, வார்த்தை இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு என்கரேஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதாங்க எனக்கு பெஸ்ட்டு டீமாக தெரியுது, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. ஆனா எல்லாருக்கும் ஒரே தாட் இருந்தது தான் ஆச்சரியமா. அந்த ஒருத்தர் கூட கொஞ்சம் வேற மாதிரி கூட இல்லை. அதனால தான் அவர் சூஸ் பண்றது கூட கேரக்டர் பார்த்துட்டு அந்த ஆமாம். விஷயத்த பார்த்து அவர் எடுக்கிறார். ஒரு டீமே அப்படிதான் டெவலப் பண்றாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ஆஸ்டாட்டை மீட் பண்ணுறப்போ அவர் தான் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான பிஹேவியராக அப்படி தெரிஞ்சார். ஆனால் அவர் தான் பார்க்கறதுக்கு பெஸ்ட்டாக தெரியுறாரு. இப்போ வேற மாதிரி இப்போ கூட ஆஸ்டா டீல் பண்ணுறது போய் தர்றா போடா அப்படின்ட்டு. போடா டேய். அது வேற மாதிரி ஒரு மாதிரி ஜெல் ஆயிடுறாங்க டக்கு டக்குன்னு. அது ஒரு வேற ஆள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்ற அந்த ஒரு தாட் தான் இருக்குது. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஆனால் பார்த்ததுலேயே இதுதான் பெஸ்ட்டான ஸ்குவாடாக தெரிஞ்சது, பெஸ்ட்டு ஒரு லீட்ரு, நல்லா இருந்தது. இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் போட்டி போடுறப்போ தான் தெரியும் இது மட்டும் இப்போ நல்ல குவாலிட்டி இருக்குது அப்படின்றதுனால இது போய் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிஸும் இருக்குது, பார்க்கலாம். இவளுக்கு எப்படி கண்ட்ரோலே இல்லைன்றப்போ இவளுக்கு கண்ட்ரோல் வர வச்சா போதும். நம்ம ஹேஷ்டாக் தான் பயங்கரம், மேஜிக்கே இல்லைன்றப்போ அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணுன்றது தான். ஸோ அவன் நிறைய கற்றுக்கணும். அதுதான் அவர் வந்து இவனை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதனால தான் நீ குறைச்சல் இல்லை பார்த்துக்கோன்றதை சொல்லாமல் அவன் எந்த விதத்துலேயும் வந்து வேற ஆளாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றனால தான் அவர் ரொம்ப முன்னேறிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஹேஷ்டாவை. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்தது. பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.